ஆல் அடிக்கிற வேலைக்கு எப்படி தான் 3 வேளை கிச்சனில் நின்று குக் பண்ணுறாங்கன்னு தெரியல. ரொம்பவே கஷ்டம். இன்றைக்கி நான் டின்னர் வந்து ரொம்ப நேரம் கிச்சனில் டைம் எடுத்துக்க போகிறது கிடையாது. டக்குன்னு ஏதாவது செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் வந்து நம்ம டீ கடையிலலாம் வந்து பஜ்ஜி போண்டாக்கு வந்து ஒரு சட்னி கொடுப்பாங்க. அதை தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். சரி, அதுக்கு நம்ம வீட்டிலே ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணேன். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஆயில், காஞ்சி மிளகா, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, தக்காளி, கருவேப்பிலை, புதினா, 1/4 ஸ்பூன் சில்லி பவுடர், கல்லுப்பு. உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து காஞ்சி மிளகாவும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறமா இதை கொஞ்ச நேரம் நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு இதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணியை நல்லா தாராளமாக உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணியை சேர்த்து விட்டுக்கோங்க. இதுக்கு புளியோ தாளிப்போ அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல. டக்குன்னு நீங்கள் பண்ணிடலாம். இதுக்கு கூட காம்பினேஷன் வந்து நல்லா சுட சுட இட்லியை சுட்டு இதை தொட்டு சாப்பிடக்கூடாது. நல்லா இது மேலே ஊற்றி அதை அப்படியே எடுத்து சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருந்தது. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.